ஹாரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். திருவள்ளூரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புதியதாக அமைக்கப்பட்டு வரும் புறவழிச்சாலை. இந்த சாலை எங்கிருந்து தொடங்கி எங்க முடிகிறது, எந்த அளவுக்கு பணிகள் முடிந்துள்ளது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஹாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருவள்ளூர் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. மாவட்டத்தின் தலைநகரான திருவள்ளூரை சுற்றி ஏராளமான தனியார் தொழிற்சாலைகள், கல்வி நிறுவனங்கள் உள்ளன. தினமும் 1000க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் திருவள்ளூர் நகரம் வழியாக சென்று வருகின்றன. இந்த நகரம் 3 முக்கியமான வழித்தடங்களான SH57, NH205 மற்றும் SH50 ஆகியவற்றில் அமைந்துள்ளது. மேலும் சென்னைக்கும் பிற மாவட்டங்களுக்கும் இடையே ஒரு முக்கிய பயணிகள் மற்றும் சரக்கு பாதையாக செயல்படுகிறது. ஸ்ரீபெரும்புதூர், பூந்தமல்லி, செங்குன்றம், ஆவடி வழியாக வரும் அனைத்து வாகனங்களும் திருவள்ளூர் JN சாலை வழியாக செல்வதால் இச்சாலை எப்போதும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படுகிறது. பெரிய குப்பத்திலிருந்து JN சாலை, CB நாயுடு சாலை, கலெக்டர் அலுவலகம் வரை அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, அரசு அலுவலகங்கள், வங்கிகள், நீதிமன்றம் என ஏராளமான அரசு அலுவலகங்கள் உள்ளன. இந்த வழியாக வரும் நோயாளிகள், ஊழியர்கள், மாணவ மாணவியர் என பலரும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்து வருகின்றனர். இந்த நெரிசலை குறைக்க திருவள்ளூரில் புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என கடந்த 10 ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கடந்த ஒரு ஆண்டாக திருவள்ளூர் நகரில் போக்குவரத்து நெரிசல் என்பது நிரந்தர பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. எந்த நேரமும் திருத்தணி, செங்குன்றம், ஆவடி நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பெருமளவு பாதிக்கப்படுகின்றனர். இதனிடையே கடந்த பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட திருவள்ளூர் புறவழிச்சாலை பணிகள் தற்போது புத்துயிர் பெற்றுள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் மணவாள் நகர் அடுத்த மேல்நலத்தூரிலிருந்து கூவமாற்றை கடந்து சேலம் வழியாக திருப்பாச்சூரை இணைக்கும் வகையில் 5.6 கிலோமீட்டர் நிலத்திற்கு புறவழிச்சாலை அமைக்க திட்டம் தயாரிக்கப்பட்டது. முதல் கட்டமாக ரூபாய் 16 கோடி ஒதுக்கீடு செய்து புறவழிச்சாலை அமைக்க அறிவிப்பு வெளியானது. திருவள்ளூர் புறவழிச்சாலை திட்டம் முதலில் 2012-2013ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. பின்னர் மே 18இல் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டது. நிலம் கையகப்படுத்துவதற்கான ஒப்புதல் அக்டோபர் 2019இல் வழங்கப்பட்டது. நிலம் கையகப்படுத்தி இழப்பீட்டுத் தொகை வழங்கவும் திட்டத்தை நிறைவேற்றவும் 86.28 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. திருவள்ளூர் புறவழிச்சாலை திட்டப்பணிக்காக மேல்நலாத்தூர், பெரியகுப்பம், சேலம் மற்றும் திருப்பாச்சூர் வரை நிலம் கையகப்படுத்தும் பணி முழுமையடையாமல் இருந்தது. இதற்கு காரணம் இழப்பீட்டுத் தொகை வழங்கும் பணி ஆமை வேகத்தில் நடந்து வந்தது. அதன் பின் புறவழிச்சாலை அமைக்கும் பணி துவங்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டது. இதனால் திருவள்ளூர் நகரில் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். தற்போது நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முழுவதுமாக முடிந்ததால் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இது திருவள்ளூர் அடுத்த திருப்பாச்சூர் பகுதி. இந்த சாலை சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை. இந்த பகுதியில்தான் மேல்நலாத்தூர் பகுதியில் தொடங்கும் புறவழிச்சாலை முடிவடைகிறது. புறவழிச்சாலையிலிருந்து சென்னை திருப்பதி சாலைக்கு இணைப்பு சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகள் தற்போது முழுவீச்சு நடைபெற்று வருகிறது. தற்போது நாம் திருப்பாச்சூர் பகுதியிலிருந்து சேலை கிராமத்தை நோக்கி செல்கிறோம். இங்கிருந்த முட்புதர்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு மண் சாலையாக காட்சியளிக்கிறது. ஆங்காங்கே தூண்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. நீண்டகால திட்டத்தின்படி இது 4 வழிச்சாலையாக வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் நிதியை கருத்தில் கொண்டு முதல் கட்டமாக 9 மீட்டர் அகலத்தில் 2 வழிச்சாலையாக அமைக்கப்படும். எதிர்காலத்தில் நிதி கிடைக்கும் போது இது 4 வழிச்சாலையாக விரிவுபடுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புறவழிச்சாலை சிங்கப்பெருமாள் கோவில், ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர், ரெடில் சாலையில் உள்ள மேல்நலத்தூர் கிராமத்தில் தொடங்கி பெரியகுப்பம் மற்றும் சேலை வழியாக சென்று சென்னை திருத்தணி ரேணிகுண்டா சாலையில் உள்ள திருப்பாச்சூரில் முடிவடையும். இந்த வழித்தடம் கூவம் நதி மற்றும் சென்னை அரக்கோணம் ரயில் பாதை ஆகியவற்றை கடந்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இங்கு ஒரு உயர்மட்ட மேம்பாலம் மற்றும் ஒரு ரயில்வே மேம்பாலம் கட்டவும் திட்டமிடப்பட்டுள்ளது.
இந்த இடம் வயல்வெளி நிறைந்த இடமாக உள்ளது. கொளுத்தும் வெயிலுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட். தண்ணி பாருங்க எவ்வளோ கிளியரன்ஸாக இருக்குது. கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அவங்க தான் கேப்டன். நாம் தற்போது சேலை கிராமத்திற்கு வந்து சேர்ந்து விட்டோம். இந்த இடம் வரை தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது. இங்கிருந்து இந்த புறவழிச்சாலை சென்னை அரக்கோணம் ரயில்வே கடவு பாதை மற்றும் கூவமாற்றை கடந்து மேல்நலாத்தூர் சென்று அங்கிருந்து திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் இணைகிறது. தற்போது நாம் சேலை கிராமத்திலிருந்து திருவள்ளூர் நோக்கி செல்கிறோம். இடதுபுறம் திருவள்ளூர் பேருந்து நிலையம், வலதுபுறம் ரயில் நிலையம். இடதுபுறம் உள்ள சாலையில் சென்று திருவள்ளூர் பேருந்து நிலையம் அடையலாம். இந்த சாலை நகரின் உட்புறமாகவே சென்று திருவள்ளூர் சிபி நாடு சாலையில் இணைகிறது. இந்த சாலை ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ளது. நாம் தற்போது ரயில் நிலையம் செல்லும் வழியில் செல்கிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் பிரதான தொழில் விவசாயம். இந்த கிராமத்தில் பெரும்பாலான பகுதிகளில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. நாம் கடந்து வந்த சாலை இந்த ரயில்வே மேம்பாலத்தில் இணைகிறது. இந்த இடத்தில்தான் திருவள்ளூர் புறவழிச்சாலை ரயில் பாதையையும் கூவமாற்றையும் கடந்து செல்கிறது. வலதுபுறம் ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலை, இடதுபுறம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை. வலதுபுறம் செல்லும் ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலையில் உள்ள மேல்நலாத்தூர் பகுதியில் இணைகிறது திருவள்ளூர் புறவழிச்சாலை. இந்த இணைப்பு சாலை முதல் கட்டமாக முடிக்கப்படும் பட்சத்தில் இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க முடியும். இந்த புறவழிச்சாலையால் பயண நேரம் குறைப்பு, சாலை பாதுகாப்பு மேம்பாடு மற்றும் திருவள்ளூரின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கும் என நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.